வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. அவரை எதுக்கு இந்த உலகத்துக்கு குழந்தையாக அவர் அனுப்பி வைத்தார், ஒரு மனிதனாக அவர் ஏன் கொடுத்தார் என்றால், அந்த மனிதனை அல்லது அந்த தேவகுமாரனை நீங்கள் விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், கெட்டு போகாமல் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளவும், அதற்காகத்தான் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரலோகத்துல வாழ்கிற கர்த்தர் பூமியில வந்து வாழணும்னா உங்களுக்கு எனக்கு அது ஒரு பெருசா தெரியாது. ஆனா அங்கு இருந்தவர் இங்கே வாழணும் சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க. என்னைய பொறுத்தளவுல இயேசு சிலுவை சுமந்தார்ல சில மணி நேரங்கள், அதை விட அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்தார் பாருங்க, அதுதான் ஒரு தினம் சுமந்த பெரிய சிலுவை என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். பாவத்தை பார்த்தா அவர் கண் கூசிரும், பார்க்க மாட்டாரு. பொய்யான வார்த்தைகளை கேட்க மாட்டாரு. அவ்வளவு பரிசுத்தமாய் இருந்த இடத்துல இருந்தவர் பூமியில வந்து பிறந்த போது சுற்றிலும் எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அசுத்தம், காலை எங்கேயுமே வைக்க முடியாது. பேசுகிற வார்த்தைகள், கேட்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நாராசமும் பரியாசமும் வேதனை தரக்கூடியதும் கர்த்தர் விரும்பாததுமான காரியங்கள். அது எல்லாவற்றை விட உச்சகட்ட அவமானம். வேதம் சொல்லுகிறது, அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் கர்த்தர். எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் மூலமாக உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இயேசுவுக்கு சொந்தமானது. அவரு தான், அவருடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம், அவருடைய உலகத்துல நம்ம இருக்கிறோம். அவர் படைச்சு கொடுத்த சிஸ்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து, பார்க்கிற காரியம் எல்லாம் அவருடையது. அவர் படைச்சு வச்ச ஒரு சிஸ்டம். ஒரு விதை போட்டா அது வளரணும், அது கனி கொடுக்கணும். இதெல்லாம் கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்த ஒரு சிஸ்டம். அதுல தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அவர் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அதுல தான் பொழைக்கிறோம். அவர் அவமானப்படுத்தினாலும் நாம் அதில் தான் பிழைத்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய கையினுடைய பிரயாசம், அவருடைய கையினுடைய சிருஷ்டிகளைத்தான் நம்ம இன்னைக்கு அனுபவித்து கொண்டு ஒரு மனிதனாக நடமாடி கொண்டிருக்கிறோம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கும்போது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் கொடுக்காத பூமி, அவரை கேள்வி கேட்டு அவருடைய பிறப்பை சந்தேகப்பட்டு அசிங்கமா அவரை பேசி தகப்பன் பேர் தெரியாதவன் என்று சொல்லி அவரை ஏளனம் பண்ணி இவ்வளவு காரியங்களை செஞ்சு குற்றம் சாட்டி இவ்வளவு காரியத்தை அவமானப்படுத்தின போது அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படையா ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான வசதிகளை கூட அவருக்கு செஞ்சு கொடுக்கல. அப்படி இருந்தும் அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி 33.5 ஆண்டு காலம் சித்தத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த அன்புக்கு இணையாக நீங்கள் எதையாவது செய்ய முடியுமா? அல்லது வேற யாரையாவது ஒப்பிட்டு காட்ட முடியுமா? அதுதான் இயேசு. நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தனக்கு சொந்தமானதில் அவர் வந்தும் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத கூட விட்டுருங்க, அவமானப்படுத்தி காரி துப்பி, குழந்தை பிராயத்தில் இருந்த போது கூட அப்பா பேர் தெரியாதவன், யாருன்னே தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த அம்மா கர்ப்பம் ஆயிருச்சாமே, அப்படிலாம் பேசி என்னென்ன பேசி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். இப்படிலாம் பேசி அவரை இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி இயேசு உடனே இல்லை நான் பரலோகத்துக்கு திரும்பி போகிறேன், நான் மனிதர்களை சபித்து விடுகிறேன், நாசமாய் போகட்டும், நான் கொடுத்ததுல உலகத்துல இருந்து கொண்டு என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என்ன பேச்சு பேசுகிறார்கள், அழிச்சிரு அப்படின்னு கர்த்தர் செய்யல. அதுதான் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோம். அதனால்தான் கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம இவ்வளவு சிலாகித்து பேசுகிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் சகிப்புத்தன்மையோட நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து அவர் கடந்து போனார்.